அது தொடர்ந்து அதன் ஒரு தலைப்பு இன்னும் ஒரு ஆளுமை என்ற வகையில் நட்பலரி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் 9th சென்ஸ் இணைந்து வழங்கும் இந்த இணைய வழி பயிற்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த மாத தலைப்பான தலை இன்றைய பயிற்சியாளர் திரு மிஸ்டர் பகத் அவர்கள் ஒரு ஆய்வு மாணவராக சென்னையை சேர்ந்தவர். தற்சமயம் விஐடி வெள்ளூரில் அவர் வசிக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் பயிற்சி தவறாமல் தந்து வருகிறார் அவருடைய பங்களிப்பை. அந்த வகையில் பல கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஊக்க பயிற்சியும், போஸ்ட் மாஸ்டர் கிளப்பில் பரிசுகளும் மில்டன் ராஜசேகர் ஐயாவுடன் சேர்ந்து சில வாய்ப்புகளும் அவருக்கும் வழங்கி இந்த மாத தலைப்பில் நமக்கு பயிற்சி தந்திருக்கும் ஆளுமை பகத் கோபிநாத் அவர்களை வரவேற்று இந்த தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஐயா, வாருங்கள். ஆரம்பிக்கட்டுமா சார்? வாங்க வாங்க, ஆரம்பி. ஓகே. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு இருக்கிற தலைப்பு வந்து தலை. ஜென்ரலா தலைங்கிறது நம்மளுடைய முக்கியமான பாகம்னு சொல்லிக்கலாம். அதோட இல்லாம தலைங்கிறது தலைவர், தலை அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நம்ம சினிமா பாகத்துல உள்ளத பேசலாம். ஸோ இந்த தலைன்ற கேள்விப்படும்போது எனக்கு வந்து வின்னர் காமெடி ஞாபகம் வருது முதல்ல. அதாவது நடிகர் வடிவேலு வந்து அதுல கைப்பிள்ளைன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான காமெடி பண்ணியிருக்காரு அதுல. ஸோ கூட இருக்க ஆட்கள் எப்பவுமே அவரை தலை சீக்கிரம் வெளியே வா தலை, நீங்க இல்லாம பிரச்சனையா இருக்கு தலை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உற்சாகப்படுத்துவாரு. அதை நம்பி அவரு சேர்ந்து அப்புறம் வந்து நிறைய இடத்துல அடி வாங்குறது, சண்டை, எதிரிய 10 அடி அடிக்கும் போது ஒரு அடி என்கிட்ட விழுந்துச்சு, அதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு காமெடிலாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு அந்த டைம்ல. அவரு கூட இருக்கிறவங்க எப்பவுமே அவரை தலை ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவரை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னா சொல்லி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காமெடி. அது ஒண்ணு. அப்புறமா தலைங்கிறது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களையும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தலைவர்னா நடிகர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல செக்மெண்ட்ஸ் வந்து தலைவர் அப்படின்னா ஒரு பேர் இருக்குது. அது காரணம் அவர் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான புலிகள், அதாவது முக்கியமான கேரக்டர், முக்கியமான கதாபாத்திரம், அதெல்லாம் வந்து நடிச்சு நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்றதுனால அவர் இந்த டெசிக்னேஷன் வச்சு கூப்பிடுறது சொல்லுவாங்க. அதை வந்து தலைவர்னு சொல்லுவாங்க. ஸோ தலைங்கிறது ஒண்ணு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியில இருக்கிற முக்கியமான பாகம் இதுதான் தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தலை இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு ஒரு முழு ஹியூமன் பாடியாவே இருக்குது. இந்த தலை நமக்கு இல்லைன்னா அப்புறம் நமக்குன்னு ஒரு உயிரினம் எதுவுமே இல்லை. தலையில முக்கியமானது நம்ம பார்த்துக்க முக்கியமான தருணம் ஒரு நம்மளுடைய ஹியூமன் தலைன்னு சொல்லு.
ஸோ இந்த முக்கியமான பாகம் இருந்தால் தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு வந்தால் தான் நம்ம எப்பவுமே ஆக்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த தலை மட்டும் நம்மளோட தலை மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா நம்ம எந்த காரணத்துலையும் ஒழுங்கா இருக்க முடியாது. அதனால நம்ம தலை என்னைக்குமே முக்கியமானது அப்படிங்கிறது சொல்ல வராங்க இதுல. நம்ம வண்டி ஓட்டும் போதும் சரி, நம்ம எந்த இடத்துக்கு போறோம்னாலும் சரி, நம்மளோட தலை என்னைக்குமே முக்கியமானது. ஹெட் ஹெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமா பிரெயின், ஃபேஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். மற்றதும் பார்த்துக்கணும் தான். அதே நேரத்தில் நம்ம பிரெயின், ஃபேஸ் தான் முக்கியமானது. அது நம்ம எப்பவுமே கண்காணிப்போடையும் கேர்ஃபுல்லாக கவனிப்போடையும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரேன். அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு தலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லீடர். அதுதான் வந்து இதை குறிப்பு சொல்றாங்க. தலைவர், தலை அப்படிங்கிறத சொல்றது. தலை அப்படிங்கிறது. அதாவது எதுக்குன்னா நம்ம லீடர்ங்கிறது மெயினா எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கரெக்டா கொண்டு போறது, நம்ம பண்ண வேண்டிய இனிஷியேட்டிவ் நாமளே இறங்கி பண்றது, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காம. அதாவது மக்களுக்காக நம்ம இறங்கி செய்யற வேலைதான் வந்து நம்மள லீடரா போற்றப்படுறாங்க. இப்போ நம்ம நாட்டு மக்கள் தலைவர்களா பாத்தீங்கன்னா நமக்காக போராடி நான் வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி நம்மளோட உள்ள இந்தியன் லீடர்ஸ், இந்திய தலைவர்கள் எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்காக ரத்தம் சிந்தி, அவங்க நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்கு நமக்கு தேவையான எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்தியன் லீடர்ஸ் வந்து தன்னோட ரத்தம், உயிர்லாம் சிந்தி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்கள இன்னைக்குமே நம்ம போற்றப்படணும், மரியாதை செலுத்தணும்ன்றது. அதான் வந்து உண்மையிலே இப்போ இருக்கிற மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வ.உ. சிதம்பரனார், அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ பகத்சிங், இந்த மாதிரி நிறைய சுதந்திர தலைவர்கள் எல்லாமே நமக்காகன்னு தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம இன்னைக்குமே தேசிய தலைவர்கள் என்று போற்றப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் விஷயங்கள் அது வந்து அவ்வளோ நமக்காக செஞ்சிருக்காங்க. ஸோ தட் அவங்கள வந்து நம்ம இந்திய தலைவர்கள் என்றுமே போற்றப்படுறாங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து நம்ம அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைக்கு பிடிக்க வேண்டியது. நமக்கு லீடர் பதவின்னு அமைஞ்சாலே முதல்ல நம்ம என்ன ஆச்சுப்போம், இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கிளாஸ் லீடரோ ஸ்கூல்ல வந்து ஒரு லீடர் பொசிஷன் அமைஞ்சதுன்னா அவங்கள வந்து டாமினேட் பண்ற லெவலுக்கு போகக்கூடாது. அதாவது லீடர்ஸ் வந்து டாமினேட் லெவல் வரைக்கும் போகக்கூடாது. டாமினேஷன் படி போகக்கூடாது. அவங்களுக்கு போட்டு கொடுக்கறது, அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது, மேனேஜ்மெண்ட்ல அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் ஒரு டைம் இருந்திருக்கேன், நான் ஸ்கூல் லீடரா இருந்தப்போ. இதனால வந்து எவ்வளோ பிரிவுகள், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு எங்களுக்குள்ள. அது முதல்ல நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா அது வயசாக வந்து நமக்குள்ள அந்த பக்குவம் வரும், மெச்சூரிட்டி வரும்போது தான் தெரியும் இந்த லீடரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணி நான் செஞ்சதுனால அது ஒரு கரெக்டான விஷயங்கள் போகும். ஒரு லீடருங்கிறது நாம மக்களுக்காக ஒரு முன்னுரிமை எடுத்து செய்யறோம். அவங்களுக்கு தேவை என்ன, அவங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் அதுக்கேற்ற மாதிரி சார்ட் அவுட் பண்ணி அதை நம்ம செயல்படுத்துறது, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு தலைவருக்கான முக்கியமான செயல். அதே நேரத்தில் நமக்கு கீழே உள்ளவங்க ஒழுங்கா வேலை செய்யல, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம அவங்க கூட இருந்து பக்குவம் சொல்லி அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்றதுதான் வந்து உண்மையான தலைவர். அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்கள மேலும் மேலும் பிரச்சனை இருக்கிறது ஒரு தலைவருக்கான முக்கியத்துவம் இல்லை, முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஸ்பேஸ்ல வந்து திரு சதீஷ் தவானோட
டீம் சேர்ந்த ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அந்த மிசைல் லான்ச் பண்றதுல. அது வந்து அந்த தப்பு வந்து தானே வந்து முன்னுரிமை எடுத்து மீடியாலையும் பிரஸ்லயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் தப்பு பண்ணேன், இங்க இது வந்து எப்படிதான் சரி கட்டுறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அது கொஞ்ச காலத்துல அந்த வெற்றி அமைஞ்ச பிறகு அந்த மிசைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போன பிறகு அது வந்து யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னா திரு அப்துல் கலாம் அவர்கள். ஆனாலும் அவருடைய லீடர் திரு சதீஷ் தவான் தான் அந்த மிஸ்டேக் அந்த தப்ப ஏத்துக்கிட்டு செயல்படுவாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு வெற்றி தருணத்தை வந்து அவர் திரு சதீஷ் தவான் அவர்கள் தன்னுடைய டீமுக்கு வந்து செலுத்தினாரு. இந்த வெற்றிக்காரன் எங்களுடைய டீம்மேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை ஒரு பொறுப்பை கொடுத்துறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து மீடியால வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரிய வரும் அப்படின்னா தப்பு ஒரு தலைவர்கள் தப்பை வந்து தானே ஏத்துக்கிட்டு மக்களுக்காக தானே ஏத்துக்கிட்டு அப்புறம் மக்களுக்கான வெற்றி வரும்போது அது அவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து தன்னோட வெற்றியை ஏத்துக்காம இது ஒரு மக்களுக்கான அவங்க டீம்மேட்ஸ்க்கான வெற்றிக்கு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறது. இதான் வந்து ஒரு தலைவருக்கான முக்கிய தருணம் பக்குவம்னு சொல்லிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு படம்லாம் கூட வந்திருக்கு, மிஷன் மங்கள் சொல்லி. அது ஹிந்தி படத்துல. அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதே கதை தான் இப்ப நான் சொன்ன கதை தான் வந்து அது ஒரு படமா எடுத்திருந்தாங்க. அதுல வந்து நடிகர் அக்ஷய் குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கூட வந்து நடிகை வித்யா பாலன் அப்புறம் தாப்சி அவங்கெல்லாம் நடிச்சு இந்த படம் வந்து நித்யா மேனன். மிஷன் மகள் வாய்ப்பு இருந்தா அந்த படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன கதை தான் அப்படியே அந்த ஒரு படமா எடுத்திருந்தாங்க, மிஷன் மங்கள். அந்த கதையை பேஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. சில வருஷத்துக்கு முன்னாடி படம் பார்த்தேன். ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம சொல்ல விரும்புறேன். ஒரு தலைவருங்கிறது தலைவர்னா மெயின் ஒரு ஹெட்னே சொல்லிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு பதவியில இருக்கோம், லீடர்ங்கிற பதவியில நம்ம இருக்கோமோ முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும். உபதிரோகம் பண்ணக்கூடாது. நல்லது செய்ய முடியலன்னா கூட உபதிரோகம் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து போட்டு கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட அவங்க வந்து அண்டர் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே ஒரே மனுஷங்க தான். எல்லாம் மனுஷங்க தான். ஸோ நம்மளும் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது. அதாவது லீடர் பதவி தான் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நம்ம எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பதவியின் அந்த இது இருக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ இருக்கணும். அதுதான் வந்து இது சொல்றாங்க. ஏன்னா பதவி போச்சுன்னா நம்மளும் சாதாரண மனுஷன் தான். நம்ம ஒரு பதவின்னு இருக்கும்போது அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி செயல்படுறோம் தான் இருக்குது. இதான் வந்து சொல்ல விரும்புறாங்க. அதே மாதிரி ஒரு தலைவர் பதவி நம்ம எடுத்தபோது அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஒரு ப்ரெஷர்னு எடுத்துக்காம அது வந்து ஒரு பதவின்னு நினைச்சு எடுத்து பிளஸ் மக்களுக்காக நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற நினைப்போட நம்ம செஞ்சோன்னா அது ஒரு ப்ரெஷராகவே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து தலைவர் பதவி வரும்போது அது வேணாம் இது வேணாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. உண்மைதான் அது. ஏன்னா அதோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த தலைவர் பதவியெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு வருது நமக்கு, மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பு வந்து எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணி செயல்படுறோம் தான் இருக்குது. அதாவது மக்களுக்கு தீங்கு பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லது பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆடுதல் லெவல் கொண்டு போறதுக்கு தான். அதுக்கு நாம இறங்கி பண்ணோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்ப காட்டுல ராஜான்னு பாத்தீங்கன்னா சிங்கம். அதே மாதிரி காட்டுல சிங்கத்தோட மெயின் விஷயம் என்னன்னா காட்டை நல்லபடியா பாத்துக்கிறது. எதிராளிங்க வந்தா ஒண்ணு சத்தம் போடுறது இல்ல கடிச்சு அழிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து அது பண்ணிட்டு இருந்துச்சு சிங்கம்.
ஸோ மக்களுக்கு அந்த ஒரு உயிரினங்கள், விலங்குகள் எல்லாமே வந்து சிங்கத்துக்கிட்ட தான் வந்து சிங்கம்ங்கிறது ஒண்ணு ஒண்ணு இருக்கு. அவர் அந்த சிங்கம்ங்கிறது ம காட்ட பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதான் வந்து அந்த சிங்கம்ங்கிற பேரே வந்து மக்களுக்கும் வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா, மக்கள் ஏதாவது நல்லது பண்ணாலே உடனே சிங்கம், புலி இந்த இடத்துல அவர் சரியா சிங்கத்தால இறங்கிருச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ காமெடி நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, சிங்கம்ங்கிறது காட்டு உள்ளது ஒண்ணு. அதே நேரத்துல மக்கள சொல்லி, அவங்கள வந்து மேலும் உற்சாகப்படுத்துறது, அதெல்லாம் வந்து நடக்குது இந்த காலத்துல. ஸோ, இதெல்லாம் தான் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதே நேரத்துல இப்போ தலைவர்ங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து பொருந்துது. அதே நேரத்துல இப்போ வந்து இப்போ பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக்கா வந்து போகும். அதாவது ம் முன்னாடி ஒரு பறவை ஒரு லீடா கொண்டு போயிட்டு, மத்த எல்லா பறவைகளும் வந்து கூடவே இருந்து போற மாரி இருக்கு. அது ஏன்னா, ஒரு தலைவர்ங்கிறது முன்னாடி போணும். அவங்க கூட அப்படியே பின்னாடி ஃபாலோ நடக்கும். ஏன்னா, அதுல வர முக்கியமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், அத சார்ட் அவுட் பண்ணி கொண்டு போறது தான் வந்து ஒரு தலைவருக்கான மெயின் பொறுப்பு. அவங்க பின்னாடி நெறைய பேரு போயிட்டே இருக்குது. அந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வி ஷேப்ல போகும். கூட இந்த கான்றுக்குள்ளயும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அது வந்து அப்படியே கரெக்ட்டா சீக்வென்ஸா போற மாரி போகும். ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு சவால்லாம் வரும்போது தலைவர்ங்கிறது முக்கியமான பொ பதவிங்க சொல்லிக்கலாம். அவங்க இருந்தா நல்லா படியா போகும். நல்லா கொண்டு போவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து இதுல சொல்ல விரும்புறாங்க. அதான் மெயின் விஷயம். ஸோ இதுதான் வந்து உண்மையான இவ்வாறு நம்ம இப்படியே கொண்டு போயிட்டே இருந்தோம்னா, வாழ்க்கை வளமானதாகவும், சரியானதாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இவ்வாறு தலைங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பாகமும், இதுதான் தலைங்கிறது. இன்னொன்னு வந்து தலைவர், ஆ லீடர் அது எப்படி வேணா நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லீடர்ங்கிறது ஒரு முன்னுரிமை எடுத்து மக்களுக்காக முன்னுரிமை எடுத்து செயல்படுறது தான் வந்து உண்மையான நல்ல நோக்கம். பொறுப்புங்கிறது சொல்லிக்கலாம். உண்மையான பொறுப்பு. அதுதான் வந்து எல்லா இடத்துலயும், எல்லா அலுவலகத்திலயும், பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் எல்லாத்துலயும் வந்தீங்கன்னா, தலைவர்ங்கிறது முக்கியமா ஒரு பதவி வச்சிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு ஹெச்ஓடி, டைரக்டர், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் அ சான்சலர், அ சேர்மேன் எல்லாமே இருக்கு. பிரின்சிபால். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான தலைவர் பொறுப்புன்னு சொல்லிக்கலாம். அந்த தலைவர் பொறுப்பு அவங்க இருக்கனால தான் வந்து ஒரு ஒரு நிறுவனம், ஒரு அலுவலகம், அதே நேரத்துல ஒரு கல்லூரி, பள்ளி எல்லாமே வந்து சரியா போகுதுன்றத சொல்லிக்கலாம். ஏன்னா, என்னைக்குமே வந்து தலைவர்ங்கிறது ஒரு முக்கியமான அனுபவம் உள்ளவங்களா, ஒரு நல்ல மெச்சூரிட்டி உள்ளவங்களா, அதே நேரத்துல சப்ஜெக்ட் நாலேட்ஜ் நல்லா உள்ளவங்களா, மக்களுக்காக சரியா இருக்கிறவங்களா, அவங்களெல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த பதவிக்கு வச்சுப்பாங்க. ஸோ அந்த பதவியில இருக்கும்போதும் நல்லா அதே ஆட்டிட்யூடோடையும் கொண்டு போனோம்னா, நல்லா கொண்டு போலாம். அடுத்தடுத்த லெவலா போகலாங்கிறது உண்மையான இதுதான் வந்து முக்கியமான தருணம்னு சொல்லிக்கலாம். ஸோ இதான் வந்து இவ்வாறு நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு என்ன பதவி கிடைச்சாலும், நம்ம என்ன அ லெவலுக்கு போனாலும், உபத்திரவம் பண்ணாம ஒரு நல்ல லெவலுக்கு போனோம்னா, மக்கள் மனசுலயும் நாமும் நல்லபடியா வளமானதாகவும், சந்தோஷமாவும் இருக்கலாங்கிறது தான் இது முக்கியமான விஷயம்ன்றத சொல்லிக்கலாம். இவ்வாறு நம்ம எந்த பதவியில இருந்தாலும் நம்ம கரெக்ட்டாவும், பக்குவமாவும் கொண்டு போணும். அது உடம்பு தலையாகட்டும், உண்மையான தலைவர் பொசிஷன் ஆகட்டும். அது வந்து ஒரு சரியான விதத்துல கொண்டு போணும் தான் வந்து இது சொல்றாங்க. அ எல்லாமே வந்து கரெக்ட்டாவும், வளமானதாகவும் ஆகும் என்று சொல்லி, வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.